ஸ்ரீமத் தேவி பாகவதம் தேவி பாகவதத்தில் இருக்கிற மகாத்மியத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வது அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயத்தையாக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்படி 5 அத்தியாயங்களாக்கும் தேவி பாகவதத்துல இருக்கிற மகாத்மிய வர்ணனை. இந்த 5வது அத்தியாயத்துல பாகவதம் எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற விதி, சிரவண விதியாக்கும் சொல்லப்படுறது. சௌனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட கேட்கிற, பாகவதம் மகாத்மியத்தை எல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டோம், இனி இந்த புராணத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கான விதிமுறைகள் என்னெல்லாமாக்கும் അതൊന്ന് ചൊല്ലുമ്പോളെ அப்படின்னு. അതാക്കും முதல் ശ്ലോകം. ഋഷയാ ഊജുഹു. ശ്ലോകം 1. സൂത സൂത മഹാഭാഗ ശ്രുതം മാഹാത്മ്യമുത്തമം അധുനാ ശ്രോതുമിച്ഛാമ പുരാണ ശ്രവണേ വിധിം. புராண சிரவணே விதி, புராண சிரவணத்துக்கான விதிமுறைகள். சூதா சூதா மகாபாகா ஸ்ருதம் மாஹாத்மியம் உத்தமம் அதுனா ஸ்ரோதும் இச்சாமா. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆசை இருக்கு, அதாக்கும் இங்க ஸ்ரோதும் இச்சாமா. புராண சிரவணே விதி. சூத சூத மகாபாக ஸ்ருதம் மாஹாத்மியமுத்தமம் அதுனா ஸ்ரோதுமிச்சாம புராண ஸ்ரவணே விதிம். பாக்யசாலியான சூதா, அதாக்கும் இங்க மகாபாகா, உங்களுக்கு எல்லா கதைகளும் தெரிஞ்சிருக்கு பகவானோடு, அதனால நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டாக்கும் இங்க சௌனகாதிகள் கேட்கிறா. உத்தமமான பாகவதம், மகாத்மியம் உத்தமம். உத்தமமான பாகவத மகாத்மியத்தை நாங்கள் காது கொடுத்து நன்னா கேட்டாச்சு. இனி புராண சிரவணத்துக்கான விதி முறைகள் எல்லாம் என்னவாக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால நாங்கள் அதை கேட்கறதுக்கு ஆவலா உட்கார்ந்து இருக்கோம், சொல்லித்தாங்கோம். 2வது ஸ்லோகத்திலிருந்து சூதன் பதில் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சூத உவாஜா ஸ்ரூயதாம் முனய சர்வே புராண ஸ்ரவணே விதிம் நராணாம் ஸ்ருண்வதாம் ஏன சித்தி ஸ்யாத் சார்வகாமிகி. ஸ்ரூயதாம் முனயः சர்வே புராண ஸ்ரவணே விதிம் நராணாம் ஸ்ருண்வதாம் ஏன சித்திஹி ஸ்யாத் சார்வகாமிகி. சார்வகாமிகி. ஸ்ரூயதாம் முனயः சர்வே ஸ்ரூயதாம் முனயः சர்வே புராண ஸ்ரவணே விதிம் நராணாம் ஸ்ருண்வதாம் ஏன சித்தி ஸ்யாத் சார்வகாமிகி. சௌனகாதி மகர்ஷிகளே, நீங்கள் எல்லாம் கேளுங்கோ, நான் சொல்லி தரேன், காது கொடுத்து கேளுங்கோ. ஸ்ரூயதாம் முனையஹா, நீங்கள் அத்தனை பேரும் கேளுங்கோ. என்னவாக்கு நான் சொல்லி தர போறேன்? புராண சிரவணே விதி, புராண சிரவணத்துக்கான விதியை சொல்லித்தரேன். நராணாம் ஸ்ருண்வதாம் ஏனா, இத கேட்கறதுனாலேயே மனுஷாளுக்கு
സർവ സിദ്ധികളും ഉണ്ടാകും. ശ്ലോകം 3. ശൗനകാദികൾ சூதன் கிட்ட நவாக யஜ்ஞம் கேட்கறதுக்கான அந்த ஒரு ரூல்ஸையாக்கும் கேட்டது. தேவி பாகவதம் நமக்கு எப்ப வேணுமானா எது நேரத்துல வேணுமானா கிரகசுத்தியோடும் மனசுத்தியோடும் கூடிட்டு காது கொடுத்து கேட்கவோ பாராயணம் பண்ணவோ செய்யலாம். நவாகமாயிட்டு அந்த பாராயணத்தை ஆரம்பிக்கிறதையும் நவாகமாயிட்டு அந்த பாராயணத்தை கேட்கறதையும் என்னெல்லாம் விதிமுறைகள் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால நவாகம் அப்படின்னா 9 நாள் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை அத்தியாயங்கள் படிக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்தோமே. அப்படி சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு சொல்லறத என்னெல்லாமாக்கும் விதிமுறைகள் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. ஆதௌ தெய்வஜ்ஞமாஹூய முகூர்த்தம் கல்பயேத் சுதே ஆரப்ய சுஜிமாசம் தோ மாசஷ்டகம் சுபாவஹம். ஆதௌ தெய்வஜ்ஞாம் ஆஹூய முகூர்த்தம் கல்பயேத் சுதி ஆரப்ய சுஜிமாசம் து மாச ஷட்கம் சுபாவகம். மாச ஷட்கம் அப்படின்னா 6 மாசம். 6 மாசங்கள் தேவி பாகவத சிரவணத்துக்கு புனிதமான டைம். மிதுன மாசத்திலிருந்து ஆரம்பிச்சு 6 மாசம். மிதுனம், கர்க்கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம். தெய்வஜ்ஞன் அப்படின்னு இங்க சொன்னது ஜோதிஷாஸ்திர பண்டிதன். முகூர்த்தம் எல்லாம் குறிக்கணுமானா கணனம் எல்லாம் நன்னா படிச்சிருக்கிற ஒரு ஜோதிஷனுக்கு தான் சாத்தியமாகும். அதாக்கும் இங்க தெய்வஜ்ஞன். ஆதவ் அப்படிங்கிறது முதல்ல என்ன வாக்கம் செய்யணும்? தெய்வஜ்ஞம் ஆஹூயா, ஒரு ஜோசியனை கூப்பிட்டு വരുത്തണം. முகூர்த்தம் கல்பயேது, முகூர்த்தத்தை நிச்சயிக்கணும். அதாக்கும் சுதீஹி அப்படின்னா டி சொன்னா புத்தி, சுதீஹி அப்படின்னா நல்ல புத்தி இருக்கிறவா அதே அக்கம் செய்யணும், முதல்ல செய்யணும். ആരഭ്യ ശുചിമാസം തു, മിഥുനമാസത്തിൽ ആരംഭിച്ച് மாசஷட்கம் அப்படின்னா 6 மாசம் சுபாவகம். இந்த புராண சிரவணத்துக்கு யோசிச்ச டைம் ஆக்கும் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. இனி ஏதெல்லாம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது? ஹஸ்தாஸ்விமூல புஷ்யார்ச்சே பிரம்ம மைத்ரேந்து வைஷ்ணவே சத்திதௌ சுபவாரேஜ புராண சிரவணம் சுபம். ஹஸ்த அஸ்வி மூல புஷ்ய ரிச்சே, ரிச்சேனா நட்சத்திரம். பிரம்ம மைத்ர இந்து வைஷ்ணவே சத் திதௌ
शुभवारौ सद् तिथौ शुभवारे च पुराण श्रवणं शुभम. சது திதௌ அப்படின்னா நல்ல திதியும், சுபவாரேஜ நல்ல கிழமையும், புராண சிரவணத்துக்கு உத்தமம். அத்த நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம் அதாக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்லி இருக்கிறது. ஹஸ்த அஸ்வி மூல புஷ்ய ரிச்சே. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம், மகீர நட்சத்திரம், அனிழ நட்சத்திரம், பிரம்ம மைத்ர இந்து வைஷ்ணவே. இப்படி இருக்கிற நட்சத்திரங்களும் நல்ல திதியும் நல்ல வாரமும் அதாவது நாள் அதெல்லாம் இந்த புராண சிரவணத்துக்கு உத்தமம். 5வது ஸ்லோகம். குருபாதேத வேதாப்ஜ शरांगाब्दि गुणैक्रमात् धर्माप्तिरिन्दिरा प्राप्ति कार्यसिद्धि परं सुगम. गुरुवात् एद वेदाब्ज शरांगाब्दि गुणैक्रमात् धर्माप्तिः इंदिरा प्राप्ति कार्यसिद्धिः परं सुगम. गुरुभावेद वेदाब्ज शरांगाब्दि गुणैक्रमात् धर्माप्तिरिन्दिरा प्राप्ति कार्यसिद्धि परं सुगम. ஏது நட்சத்திரத்திலே ஆக்குமோ குரு பகவான் நிற்கிறார். அந்த நட்சத்திரத்திலேந்து எண்ணிக்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆக்கும் சொல்லப்படுறது. அப்படி அந்த நட்சத்திரத்திலேந்து எண்ணிக்கைய ஆரம்பிக்கிறத 4 நாளுகளில கேட்டா என்ன பலன், அதுக்கடுத்த 4 நாளுகள்ல கேட்டா என்ன பலன், அதுக்கப்புறம் கேட்டதெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிற அந்த பலசித்தியாக்கும் இதுல சொல்லப்படுறது. இப்போ ராசி கட்டத்தை வச்சாக்குமே நவாகம் ஆரம்பிக்கிற அந்த முகூர்த்த நாளை பார்க்கறது. ஓரோ மாசமும் கிரகங்கள் எல்லாம் மாறும். குரு பகவான் வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவர், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவர். அதே மாதிரி சந்திர பகவான் ஃபர்ஸ்ட் மூவிங் பிளானட் ஆக்கும். அவரு 2.25 ദിവസം அவரோட ஒரு ராசி கட்டத்தோடு டைம். குரு பகவான், शनि भगवान, बुध भगवान, केतु भगवान, शुक्र भगवान, सूर्य भगवान, चंद्र भगवान இப்படின்னு சப்த கிரகங்களும் ಛಾಯಾ கிரகங்களும் சகிதம் 9 கிரகங்கள் ராசி கட்டத்துக்குள்ள. ഓരോ വർഷവും ഗുരു ഭഗവാൻ രാശി കട്ടத்துக்கு മാറുவர். இப்போ குரு பகவான் எந்த ராசி கட்டத்துல எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ பார்த்துட்டு அதுல இருந்தாக்கும் இந்த கவுண்டிங் எல்லாம் பண்ணணும்.
அப்படின்னாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேஷராசி அப்படின்னு பார்த்தானாக்கா அங்க அஸ்வதி பரணி கார்த்திகையோடு கால் பங்கு நட்சத்திரம் அங்க இருக்கு. ரிஷபராசி அப்படின்னு பார்த்தானாக்கா கார்த்திகையோடு முக்கால் பங்கு, ரோகிணி நட்சத்திரம் முழுசா இருக்கு, மகத்தோடு பகுதி. அப்போ மேஷராசியில குரு நின்னானாக்கா அஸ்வதி பரணி கார்த்திகை இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருப்பார். ரிஷபராசியில இடவராசியில குரு பகவான் நின்னானாக்கா கார்த்திகை ரோகிணி மகீரம் அப்படின்னு இருப்பார். இனி மிதுன ராசியிலேயாக்கும் குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னாக்கா அங்க மகீரத்தோடு பகுதி, திருவாதிரை புணர்வத்தோடு முக்கால். அப்போ குரு பகவான் அங்க நின்னானாக்கா மகீர நட்சத்திரத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் புணர்வத்திலையும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நீ கடகராசியிலேயாக்கும் குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னா அங்க புணர்வத்தோடு காலு, பூச நட்சத்திரம் ஆயில்யம். கடகராசியில குரு பகவான் நின்னானாக்கா புணர்வம் பூயம் ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்துல நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். சிம்மராசியில மகம் பூரம் உத்தரத்தோடு காலு. இப்போ சிம்மராசியில குரு பகவான் நின்னானாக்கா மக நட்சத்திரத்துல இருப்பார், அப்படி இல்லைன்னா பூர நட்சத்திரத்துல இருப்பார், அப்படி இல்லைன்னா உத்திர நட்சத்திரத்துல இருப்பார். சிம்மராசி முடிஞ்சு அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியில உத்தரத்தோடு முக்கால், அத்த நட்சத்திரம் சித்திரையோடு பாதி. அப்போ கன்னிராசியில குரு பகவான் நின்னார் அப்படின்னாக்கா உத்திரம் அத்தம் சித்திரை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள்ல தான் அவர் நிற்பார் அப்படின்னு அர்த்தம். துலா ராசி அப்படின்னு பார்த்தானாக்கா சித்திரையோடு பாதி, சோதி விசாகத்தோடு முக்கால். இப்போ சித்திர ராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னாக்கா துலா ராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னாக்கா சித்திர நட்சத்திரம், சோதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துலதான் அவர் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். விருச்சிக ராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னாக்கா அங்க 3 நட்சத்திரங்களாக்கும் இருக்கு. விசாகத்தோடு கால் பங்கு, அனிழம், திருக்கேட்டை. அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள்ல அவர் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தனுராசி. தனுராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னாக்கா அங்க 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடத்தோடு காலு. அப்ப அங்க குரு பகவான் நின்னார் அப்படின்னாக்கா இந்த 3 நட்சத்திரங்கள்ல தான் அவர் நிற்க முடியும். அடுத்தது மகர ராசி. மகர ராசியில உத்திராடத்தோடு முக்காலு, திருவோணம், அவிட்டம். அவிட்டத்தோடு பாதி. அப்போ மகர ராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்துல நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கும்பராசி. கும்பராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னா அங்க 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அவிட்டத்தோடு பாதி, சதயம், பூரோருட்டாதியோடு முக்கால் பங்கு. அந்த கும்பராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னா ஒருவேளை அவிட்ட நட்சத்திரத்துல நிக்கலாம், இல்ல சதய நட்சத்திரத்துல நிக்கலாம், இல்லைன்னா பூரோருட்டாதியில நிக்கலாம். அடுத்தது மீனராசி. மீனராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம்னா அங்க 3 நட்சத்திரங்களில ஏதாவது ஒண்ணுலதான் அவர் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். பூரோருட்டாதி கால் பங்கு இருக்கு, அப்புறம் உத்திரட்டாதி இருக்கு, ரேவதி இருக்கு. அதனால பஞ்சாங்கம் ஓரோ வருஷத்திலையும் குரு பகவான் ஓரோ ராசி கட்டத்திலேயுமே நிற்கும். அதனால குரு பகவான் நிற்கிற அந்த நட்சத்திரத்திலேருந்து எண்ணி தொடங்கணும் அப்படின்னாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டிட்டாக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காயிட்டு குரு பகவான் மகீர நட்சத்திரத்துல மிதுன ராசியில நிற்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்காக்குமே லைக் இப்போ கரண்ட் பொசிஷன்ல குரு பகவான் நிக்கிறத நான் இங்க சொல்லிட்டு. அப்போ மிதுன ராசியில மகீர நட்சத்திரத்துல நிக்கிறார் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டானாக்கா இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் எண்ணிக்கையை. இப்போ மகீரம், திருவாதிரை, புணர்தம், பூச நட்சத்திரம், இப்படி 4 நாள்கள் டேஸ் அந்த கதாசிரவணம் பண்ணினானாக்கா தர்ம பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது அந்த பூஷம் அப்படிங்கிற நட்சத்திரம், அடுத்தது ஆயில்யம், மகம், பூரம், இப்படி 4 நட்சத்திரங்கள் அங்க எண்ணினா அது வரைக்கும் காது கொடுத்து கதாசிரவணம் கேட்டானாக்கா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற சலப்பிராப்தி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் உத்திரம் அன்னைக்கு கேட்டானாக்கா காரிய சித்தி. அதுக்கப்புறமா ஒரு 5 நாளைக்கு கேட்டானாக்கா அந்த உத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு வேணும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப உத்திரம், அத்தம், சித்திரை, ஜோதி, விசாகம், அப்படி 5 நாளைக்கு கேட்டானாக்கா சுகப்பிராப்தி அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு அப்புறமா இருக்கிற 6 நாளுகள் அனிழம், திருக்கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். அனிழம், திருக்கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், இந்த நாளுகள்ல கேட்டானாக்கா ராஜபயம் அப்படின்னு பலப்பிராப்தி. அதுக்கப்புறமா இருக்கிற 3 நாள் திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி அந்த நாளுகள்ல இந்த நட்சத்திரத்துக்கு இங்க சொல்லிட்டு இல்லையே. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துல கேட்டானாக்கா அப்படின்னு அல்ல இங்க அர்த்தம், அப்படி இல்லைன்னா உத்திர நட்சத்திரத்துல கேட்டா அப்படின்னு அர்த்தம் ஆகலை. இங்க சொல்லப்படுறது குரு பகவான் நிக்கிற நட்சத்திரத்திலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், அப்படியாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த 6 நாள்கள் முடிச்சு அடுத்த 3வது நாள் 3 நாள்கள் அப்படின்னு பார்க்கறது அவிட்டம், சதயம், பூரட்டாதி அந்த 3 நாள்கள் கேட்டானாக்கா ஞான பிராப்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்ததாக்குமே. இனி மீனராசியில குரு பகவான் நிற்கிறார் அப்படின்னு வச்சு பார்க்கலாம்.